ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா டே வந்து மார்னிங் 4 o'clock ஸ்டார்ட் ஆயாச்சுங்க. இது வந்து இந்த வார வியாழக்கிழமைக்கான vlog தான் இது. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து திருப்பியுமே வந்து சப்போர்ட் கொடுக்குறீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்போவுமே வியாழக்கிழமைனா நம்ம பாபாவுக்கு அபிஷேகத்தோட தாங்க டே ஸ்டார்ட் ஆகும். அபிஷேகம் எல்லாமே பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இது வந்து சில சிஸ்டர்ஸ் ரொம்ப மென்ஷன் பண்ணி கேட்டிருந்த சிஸ்டர்ஸ்க்காக தான் இந்த வீடியோவே. எப்போவுமே வியாழக்கிழமை எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா பழைய பூவெல்லாம் இருந்ததெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு சாமிக்கு வந்து பூ வச்சுட்டு இருந்தேன். நிறைய சிஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு சில டவுட்ஸ் வந்து பூஜைகளில் வந்து கேட்டிருந்தீங்க. அதுக்கு அப்போ என்னால் பதில் சொல்ல முடியல. பட் எனக்கு தெரிஞ்சதை நான் கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த பூஜைங்கிறது வந்து அந்த டைமில் தான் பண்ணணுமா, ஏர்லி மார்னிங் தான் பண்ணணுமா, நம்ம வந்து ஈவினிங்காக அந்த அபிஷேக பூஜைகள் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வந்து ஈவினிங் பண்ணலாம், ஆஃப்டர்நூன் சிலவங்க வந்து உச்சிக்கால பூஜையுமே செய்வாங்க. உங்களோட மனநிலைமைக்கு ஏற்ப உங்களோட உடல் சூழ்நிலை எப்படி ஒத்துழைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த பூஜைகளை வந்து பின்பற்றி வரணும். இப்போ நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன், என்னோடய ஏஜ் வந்து ஓகேவாக இருக்குது, பிரிஸ்காக இருக்கேன், என்னால் மார்னிங் எந்திரிக்க முடியுது, பண்ண முடியுது. ஸோ நான் வந்து ஏர்லி மார்னிங் நான் பண்ணுறேன். இப்போ சப்போஸ் நீங்கள் பேஷண்ட்டாக இருக்கீங்க, சில சிஸ்டர்ஸ் அதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தீங்க, அக்கா எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதனால் நான் வந்து வெயில் வந்ததுக்கப்புறம் தான் எந்திரிச்சே நான் வெளியே வருவேன், அப்போ நான் எப்படிக்கா அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னெல்லாம் கேட்டிருந்தீங்க. உங்கள் மனசு தாங்க, எல்லாமே உங்கள் மனசு தான். சப்போஸ் உங்களால் ஏர்லி மார்னிங் பண்ண முடியலன்னா நீங்கள் காலையில் உங்களோட ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எப்போ உங்களுக்கு மனசார பாபாக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவருக்கு இது பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் இந்த பூஜைகளை பண்ணலாம். பாபாவுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா கடவுளுக்குமே இதுதான் முறை. இதெல்லாம் பண்ணால் தான் கடவுள் நமக்கு வந்து வேணுங்கிறத தருவாரான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். பிகாஸ் உங்கள் மனசில் நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து சாமியை நம்புறீங்களோ அவ்வளோ தூரம் சாமி வந்து உங்கள் கூடயே இருப்பாங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணி தான் வந்து சாமி உங்களுக்கு வந்து வேணுங்கிறத பண்ணுவாங்களா அப்படின்னும் கேட்டிருந்தீங்க. அப்படியும் கிடையவே கிடையாது. இது எல்லாமே என்னோட மனஸ் திருப்திக்காக நான் பண்ணுறேன். இது எல்லாரும் பண்ணணும்னு கண்டிப்பாக அவசியமே இல்லைங்க. உங்களோட மைண்டு என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் நடந்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து நல்வழி வந்து நமக்கு கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குது. என்னால் வந்து இது பண்ண முடியல, எனக்கு வந்து நான் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன், நான் காலையில் எழுந்திரிச்சு இதெல்லாம் பண்ணால் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறாங்க, அப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால் முடிஞ்சால் உங்கள் ரூம்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு சாமி படம் வச்சு அந்த சாமிக்கு வந்து நீங்கள் வந்து தீபம் பார்த்துங்க, தப்பு கிடையாது. ஏன்னா எல்லா சூழ்நிலையிலையுமே நம்ம வாழ்வோம் இல்லைங்களா. இப்போ எனக்குன்னு எங்கள் வீட்லேயுமே 2 பூஜை ரூம் இருக்குது. கீழே வந்து எங்கள் வீட்டோட பூஜை ரூம் இருக்குது, பெரிய பூஜை அறை இருக்குது. இது வந்து நான் மேலே வந்து நான் இருக்க ஃப்ளோரில் நான் குட்டியாக ஒரு பூஜை ரூம் வச்சுருக்கேன். இப்போ நான் அதுக்காக நான் கீழே இருக்க சாமியெல்லாம் கும்பிட மாட்டேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இப்போ ஏதாவது பெரிய நோம்பி, பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது விசேஷங்கள்னால் நாங்கள் கீழேயும் சாமி கும்பிடுவோம், மேலேயும் சாமி கும்பிடுவோம். நான் ஏன் வந்து அபிஷேக பூஜையெல்லாம் கீழே வந்து மாடத்துக்கு முன்னாடி பண்ணுறது இல்லைன்னு பார்த்துட்டிங்கன்னா, எங்கள் மாமனார் மாமியாரும் வயசானவங்க, அவங்க வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் நான் போய் உருட்டிகிட்டு இருந்தால் அவங்களுக்கு வந்து அது வந்து சவுண்டு டிஸ்டர்ப் ஆகும், அவங்க ஸ்லீப்பை வந்து கெடுக்கும். இப்போ எங்கள் மாமனாருக்கு பார்த்துட்டிங்கன்னா ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு, தென் அத்தம்மாவுக்குமே கொஞ்சம் உடம்பெல்லாம் முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நமக்குன்னு தனியாக ஒரு பூஜை அறை குட்டி குட்டியாக வச்சுப்பேன். இங்கே இருக்க சாமி எல்லாமே அபிஷேகம் பண்ணக்கூடிய கடவுள் அந்த மாதிரி இருக்க சாமிகளை நான் தனியாக வச்சுருப்பேன். ஸோ அவங்களுக்கு நான் என்னோட மனசு திருப்திக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி நான் என் சாமிக்கு செஞ்சு நான் பார்க்குறேங்க, அவ்வளோதான். மற்றபடி உங்கள் என்ன அலைகள் சாமி கும்பிட்றத பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். தினம் தலைக்கு குளிக்கணுமான்னு டவுட் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. மனதளவில் நீங்கள் சுத்தமாக இருந்தாலே போதும்னு தான் சாமி சொல்லியிருக்காங்க. எந்த சாமி அது சொல்லியிருக்காங்களா எனக்காக நீ விரதம் இரு, எனக்காக நீ இதெல்லாம் பண்ணு அப்படின்னு? கண்டிப்பாக கிடையாதுங்க. இது எல்லாமே நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம பண்ணுறக்கூடிய விஷயங்கள். இதை வந்து சாமி மேலே நம்ம பழிய தூக்கி என்றைக்குமே போடக்கூடாதுங்க. அதுக்காக இதெல்லாம் பண்ணாதான் நல்ல பொண்ணு அப்படின்னும் கிடையாது. அதான் நான் சொல்கிறேனே, ஒருத்தரோட லைஃப்புமே ஒரு விதமாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து போட்டு வச்சுருப்பீங்க. அந்த பாத்தில் நீங்கள் எப்போவுமே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. அப்போ தான் உங்களால் லாங் சஸ்டெயின் போக முடியும். இப்போ எனக்காக நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை தொடர்ந்து உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. என்கிட்ட கிளாஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் அதை தான் சொல்லுவேன். இது உங்களுக்காக பண்ணுறீங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான்
உங்களால லாங் டேர்ம் பண்ண முடியும். யாரோ ஒருத்தருக்காக அத நம்ம பண்ணோம்னா, கண்டிப்பா அத வந்து லாங் டேர்ம் நம்மளால பண்ணவே முடியாது. அந்த மாரி என்னைக்குமே பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே தான் இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே நான் சொல்றேன். இன்னைக்கான டே வந்து சீக்கிரமா ஸ்டார்ட் ஆனாலுமே, பாப்பாக்கு வந்து வெஜிடபிள் பிரியாணி போதும் அப்படின்னு சொல்லிட்டா, அவங்க டாடி வந்துட்டு லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போகல அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. அதனால எனக்கும் பாப்பாக்கும் மட்டும் தான் அப்படிங்கிறனால குழம்பு ரசம் எல்லாம் வச்சா நெறையா மீந்துரும். அப்புறம் அது ஈவினிங்க்கும் அதே தான் இருக்கும் அப்படிங்கிறனால, சரி பிரியாணி செஞ்சுக்கலாம் அப்படி ஒன் பாட் ரைஸாவும் போயிரும். பாப்பாவுக்கும் ரொம்ப பிடிக்குங்கிறனால பிரியாணி தாளிச்சாச்சுங்க. பிரியாணி தாளிச்சுட்டு காலையிலத்துக்கு வந்து இட்லி ஆட்டி வச்சிருந்தேன். மாமா ஊருக்கு போகிறாங்க இல்லைங்களா, அதனால இட்லிக்கு மாவு ஆட்டி வச்சிருந்தேன். ஸோ இட்லி ஊற்றி நடுக்கல பருப்பு சட்னி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே இட்லியுமே ஒரு சைடு வந்து நான் வேக வச்சுருந்தேங்க. அப்புறம் பாப்பாவுக்கு அவசர அவசரமாக தலை சீவி விட்டாச்சு. இன்றைக்குமே எனக்கு ஒர்க்கிங் டேங்கிறனால டக்குனு கிளம்புற மாதிரி இருந்துச்சுங்க. இன்றைக்கி சரியான சம்பவம் ஒன்று பண்ணேன். சாப்பிட்றக்கு எல்லாத்துக்கும் இட்லியும் சட்னியும் பிளேட்டில் வச்சு ஃபஸ்ட்டு வந்து மாமாவுக்கு சாப்பிட்ற கொடுத்துட்டு அப்புறம் பாப்பாவுக்கு வச்சாங்க. கடைசியாக எனக்கு ஒரு 4 இட்லி வச்சு சட்னி வச்சுட்டு என்ன பண்ணேன்னு பார்த்துட்டிங்கன்னா, திரும்புகிறப்போ தெரியாமல் வந்துட்டு எண்ணெய் கவர் வந்து எண்ணெய் ஊற்றி பாட்டிலில் ஊற்றிட்டு அந்த கவரை கீழே போட்டிருந்தேன். அது மேலே கால் வச்சு பிளேட்டு மிஸ் ஆகி என் ட்ரெஸ் எல்லாம் கொட்டி, அப்புறம் அவசர அவசரமாக போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்து அப்புறம் திருப்பி ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இட்லியெல்லாம் கீழே போட்டேன் இல்லைங்களா, இன்னொருக்கா இட்லி ஊற்றி வச்சு அது வேகிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறனால தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு டேரெக்டாக கிளம்பி ஃபஸ்ட்டு வந்து ஜூம்பா கிளாஸ் போயிருந்தேன். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லிகிட்டே இருக்கீங்க, ஜூம்பா கிளாஸு எப்படி எடுப்பீங்க, என்னெல்லாம் சொல்லி தருவீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு வந்து என்ன ஒரு மெயின் விஷயம்னா, நம்மக்கிட்ட கிளாஸ் வர்ற அவங்க வந்து ஓகேவா இருக்கணும். ஓகே எங்களை காட்டுங்க அப்படின்னு சொன்னால் தான் நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ண முடியும். அதே மாரி தாங்க அவங்கவங்களுக்குன்னு ஒரு ப்ரைவசி இருக்கும் இல்லைங்களா? அது எல்லாமே நான் ஸ்பாயில் பண்ணாம தான் எப்போவுமே பார்த்துப்பேன். இது வந்து ஆரி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆரிக்கு வந்து ட்ரெய்னிங் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஜூம்பா அண்ட் ஆரி 2மே சேம் டைமில் வந்து இங்கே மட்டும் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற கிளாஸஸில் டிஃப்ரெண்ட் டைமில் இருக்குங்க. மற்ற கிளாஸஸில் இருக்கவங்ககிட்டயுமே நான் பெர்மிஷன் கேட்கணும் கண்டிப்பாக. இப்போ என்னோட ஓன் அகாடமினா நான் வந்து எடுத்து போட்டுற முடியும். மற்றவங்க அகாடமியில் நம்ம டீச்சிங்க்கு போகிறப்போ நம்ம வந்து அதை வந்து அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்காம எடுக்கக்கூடாதுங்கிறனால எடுக்காமல் இருக்கேன். கண்டிப்பாக அதுவுமே நான் சில கிளிப்பிங்ஸ் அவங்க போடுற ஒர்க்ஸ் அதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, அக்கா உங்கள் ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுற டான்ஸை வந்து போடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாட்டோட போட்டால் காப்பிரைட் வருதுங்க. அதனால அது எப்படி பாட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி பாட்டோடு சேர்ந்து போடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த பேட்ச் வந்து சிங்காநல்லூரில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுங்க. இதுலேயுமே பேட்ச் வைஸாக ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க. எல்லா ஃபோட்டோஸுமே நான் கண்டிப்பாக எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையுமே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு கோயிலில் நடக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸையுமே நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.